வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ குரு பெயர்ச்சி பலனை மே மாதம் 1ஆம் தேதி 2024 கரெக்டாக 1 இயருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்தேன். நீங்கள் என்ன குழப்பிக்கிறீங்கன்னா, குரு பெயர்ச்சியில் இப்போ கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்களே, கடகராசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா பலன் வந்திருக்கு, ஆனால் மாத பலன் அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு குழப்பம் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் நல்லா தெளிவுபடுத்திடுறேன். குருங்கிறது அவுட் ஆஃப் 9ல் ஒரே ஒரு பிளானெட். ஏன் குரு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம்? ஏன் சூரிய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் சந்திரனுடைய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் செவ்வாயுடைய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் சுக்கிரனுக்கு பேசலை? அவங்களாம் வந்து எவ்ரி மந்த் அவங்க டிரான்சிட் ஆகிடுவாங்க. இப்போ சூரியன்லாம் வந்து மந்த்லி, சுக்கிரன்னா மந்த்லி, செவ்வாய் வந்து 45 டேஸு, சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியாக கடந்துருவார். சனி தான் 2.5 வருஷம் தான் சனி பெயர்ச்சியை பற்றி பேசுவோம். ராகு கேது 1.5 வருஷம், குரு 1 வருஷம். இதில் வந்து அந்த அந்த டாமினேஷன் வந்து குருவுக்கு வந்து பவர் அதிகம். குரு வந்து ஒரு பாசிட்டிவ் பிளானெட். அவர் எப்போல்லாம் நல்ல ஸ்கோரில் வராரோ அப்போல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வச்சிருவார். இல்லைனா அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவார். அதனால தான் குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டே இருக்குது. இப்போது உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னா, மே மந்த்துக்கும் மந்த்லி டிரான்சிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்லி. மே மந்த் குரு பெயர்ச்சி நடக்குது, அது சில ராசிக்கு ஃபேவராக இருக்கும். ஆனால் அதே மே மாதம் அந்த ராசிக்கு மற்ற பிளானட் சரியாக இல்லாத போது அந்த மந்த்லி டிரான்சிட்டில் சில பர்டிகுலர் ப்ரிடிக்ஷனை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ண சொல்கிறோம். இந்த கிளாரிட்டி தான். ஸோ மந்த்லி ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது மே மாத பலன் அப்படின்னு சொன்னால், அது 9 பிளானட்ஸோடைய காம்போவில் வரக்கூடிய ப்ரிடிக்ஷன். அந்த 9 கோள்களுடைய சாதக பாதகங்களை பற்றி பேசுறது. அந்த இடத்துல குரு மட்டும் நல்லா இருக்கும். அதுதான் நீங்கள் அந்த கிளாரிட்டியை புரிஞ்சுங்க. இப்போ குரு மட்டுமே ஒரு விஷயத்தை பண்ணிட முடியுமானா பண்ண முடியாது. குரு என்ன பண்ணால் அதோடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். பட் அந்த மாத கோள்கள் மற்ற பிளானட்ஸ்லாம் சப்போர்ட், அதாவது அது எனர்ஜியாக இருந்தால், அது கரெக்டாக பொசிஷனாக இருந்தால் தான் இந்த குருவுடைய அந்த ஆக்டிவேஷனை வந்து அதை அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணி ரிசல்ட்டாக கொடுக்கும். ரிசல்ட் வேணும்னா எல்லாமே நல்லா வரணும். பட் குரு மட்டும் என்ன பண்ணணும்னா அதோடைய எனர்ஜி அது பாஸ் பண்ணாரு. இந்த கிளாரிட்டியோடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் வராது. ஸோ நான் எதுலேயுமே வந்து மாற்றியோ இல்லை குழப்பையோ உங்களுக்கு பண்ணலை, தெளிவாக தான் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ குருங்கிறது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் பிளானட்டுடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன், மந்த்லி ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா கிரகத்துடைய காம்போவில் கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியில் எல்லாருக்கும் வந்து என்னோடய ராசிக்கு சொன்னீங்க, அது என் லக்னத்துக்கு பார்க்கணுமா, எனக்கு குரு தசை நடக்குதான்னு தெரியல, அப்புறம் வந்து என் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ணுவோம். எப்படி ட்ரை பண்ணுறேன்னா, முதல்ல ஒரு ஒரு செட் ஆஃப் நட்சத்திரங்களை நம்ம வந்து ஒன்றா போட்டுட்டு, அதுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன பண்ணும், உங்கள் ஜனன நட்சத்திரத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலனை தரப்போகுது, அதை நான் வந்து அந்த தசையோடையும் கனெக்ட் பண்ணுறேன், ராசியோடையும் கனெக்ட் பண்ணுறேன், லக்னத்தோடையும் கனெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் பர்த் சார்ட்டு அந்த குரு எங்கே பொசிஷனாக இருக்குன்னு நீங்கள் செல்ஃபாகவே வெரிஃபை பண்ணலாம். செல்ஃபாக வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை கிளியராக நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்துக்க முடியும். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 மே. இப்போ நம்ம எப்படி இதை டீட்டெயிலாக பார்க்குறோன்னா, நட்சத்திரங்கள் வகையில் நம்ம பிரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 27 நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது நட்சத்திரங்களில் பிறந்திருப்பீங்க. நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா, அஸ்வினி, மகம், மூலம், அதாவது கேதுடைய நட்சத்திரங்களுக்கு குரு பெயர்ச்சி என்ன பண்ணணும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்ன, பரணி, பூரம், பூராடம். அது மாதிரி ராகுடைய நட்சத்திரம் என்ன, திருவாதிரை, சுவாதி, சதயம். அந்த மாதிரி நட்சத்திரங்களை பிரித்து அதுக்கு ஒரு கிளியராக டீட்டெயிலாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களோட வயதுக்கு ஏற்ப அந்த பலன் எப்படி மேட்ச் ஆகுறதை நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ அதை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னா அஸ்வினி. அஸ்வினி வந்து கேதுவுடைய நட்சத்திரம். ஸோ அஸ்வினி வந்து மேஷ ராசியில் இருக்குது. அடுத்தது வந்து மகம், அடுத்தது மூலம். இந்த 3 நட்சத்திரத்தை ஏன் ஒரு காம்போவாக எடுத்து குரு பெயர்ச்சியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இந்த 3 நட்சத்திரங்களுமே கேதுவுடைய நட்சத்திரங்கள். அஸ்வினி, மகம், மூலம். இப்போ இந்த 3 ஸ்டாருடைய, அதாவது நீங்கள் ஜனனம் எடுத்துட்டீங்க, நீங்கள் அஸ்வினியில் பிறந்திருக்கலாம், மகம் இல்லைனா மூலமில் பிறந்திருக்கலாம். இது 3மே வேறு வேறு ராசி இருக்கும். ஒன்று வந்து மேஷமில் வரும், அஸ்வினி வந்து மேஷம். மகம் நட்சத்திரம் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்மம். மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் வந்து தனுசு. இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், 3மே கேதுவுடைய நட்சத்திரம். இந்த 3 ராசிகளுமே நெருப்பு ராசிகள். இதில் ஜனனம் எடுத்து இப்போ குரு பெயர்ச்சி நமக்கு என்ன பண்ண போகுது. இப்போ மேஷமுக்கு செகண்ட் ஹவுஸு ஒரு அட்வான்டேஜாக இல்லை டிஸ்அட்வான்டேஜாக கேட்டிங்கன்னா வெரி வெரி அட்வான்டேஜ், அதாவது பெரிய பாசிட்டிவான விஷயம். சிம்மமுக்கு 10th ஹவுஸ் ஒரு செமின்னு எடுத்துக்கலாம். 100% நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் கரியரில் மட்டும் கொஞ்சம் முடிவுகள் எடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்வெல்லாம் ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது நம்ம பார்க்கறதுனா மூலம். இந்த மூலம் அதாவது தனுசு, அதுக்கு 6வது வீடு. அந்த தனுசுக்கு அதிபதியே குரு தான். அப்போது ஒரு ராசி மண்டலத்துக்கே அதிபதியாக இருக்கிறவர் எங்கே போனாலுமே அவருடைய ஒரு இண்டிவிஜுவல் சார்ஜை விடுறதில்லை. இருந்தாலும் 6ஆம் இடமா இருக்கும் போது சேலஞ்சை லைஃப்பில் ஃபேஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு தருணத்தை கொண்டு வந்துடும். சரி, இப்போ பலனை எப்படி புரிஞ்சுக்கிறது. நீங்கள் இந்த 3 நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம் சேர்ந்துருந்தீங்க. எப்படி வந்து நான் வந்து இந்த குரு பெயர்ச்சி வேலை செய்யணும் நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்தேன். இப்போ அது கிளியராக பார்க்க போகிறீங்க. எப்படின்னா,
உங்கள் ஏஜை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நான் ஒரு முறையும் அந்த டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எடுத்து பாருங்கன்னு சொல்கிறேன். இப்போ கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம்ல பிறந்தீங்கன்னா, பிறக்கும் பொழுதே கேது மகாதிசை மொத்தமாக 7 வருஷம். நம்ம ஒரு ரஃப் கால்குலேஷன் எடுப்போம். 3லேருந்து 4 வருஷம் வச்சுக்கலாம். 4 இயர்ஸ் நீங்கள் வந்து கேது திசையில் இருந்திருக்கிறதா அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிர திசை ஒரு 20 இயர்ஸ் போகும். ஸோ 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசையும் கேது தசையும் நடந்து முடிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த குரு பெயர்ச்சிக்கு குரு தசை நடக்கணும், அப்போ தான் அதோடைய பலனை முழுசாக கொடுக்கும். அப்போ 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசையோ இல்லை கேது தசையோ நடக்கும். அதுக்கடுத்து 6 வருஷம் சூரிய தசை நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 24 + ஒரு 6 30 வயது வரைக்கும் சூரிய தசை இருக்கும். இதெல்லாம் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு தசையை அசியூம் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் சந்திர மகாதிசை நடக்கும். ஸோ 30லேருந்து 40 சந்திர மகாதிசை. அதுக்கப்புறம் 7 வருஷம் செவ்வாய் திசை நடக்கும். மறுபடியும் 40லேருந்து 7 47 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் திசை. இது வரைக்கும் நீங்கள் குரு தசையை சந்திக்கலை. சரி, 47க்கு அடுத்தது ராகு மகாதிசை வரும். இந்த ராகு மகாதிசை அப்படிங்கிறது 18 வருஷம் நடக்கும். ஸோ 47 + ஒரு 10னா 57 + ஒரு 8 அப்போது 65 65 வயசு வரைக்கும் நீங்கள் குரு தசையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஒருவேளை பிகினிங்கில் அந்த கேது தசை ஷார்ட்டாக இருந்ததா 60க்கு மேலே வரலாம், இப்படி ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன கால்குலேஷன்னா, மேஷத்தில் அஸ்வினியில் பிறந்தவங்களும் அதே மாதிரி சிம்மத்தில் மகமில் பிறந்திருந்தாலும் தனுசில் மூலமில் பிறந்திருந்தாலும் குரு தசையை குறைஞ்சபட்சம் 60 வயசு கடந்து தான் சந்திக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த குரு பலன் வேலையே செய்யாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நான் அதுக்கு தான் இவ்வளோ கிளாரிட்டி கொடுக்குறேன். அப்போ இந்த குரு பேச்சு எங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி யூஸ்லெஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. பட் அந்த திசை நடக்கும் போது கொடுக்குற பவருக்கும் திசை நடக்காத போது செய்யக்கூடிய பலனுக்கும் வித்தியாசம் இருக்குது. திசை நடந்தால் என்ன, திசை நடக்கலைன்னா என்ன. சப்போஸ் உங்களுக்கு குரு தசை நடந்திருந்ததுன்னா, அதாவது 60க்கு மேலே குரு தசை நடக்குது அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகமில் நீங்கள் நான் சொன்ன நட்சத்திரங்களை பிறந்திருக்கீங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் குரு யோகம் பெற்ற லக்னமாக பிறந்திருந்தால், குரு யோகம் பெற்ற லக்னம்னா என்ன? உதாரணத்துக்கு மேஷ லக்னமில் பிறந்திருக்கலாம், நீங்கள் கடக லக்னமில் பிறந்திருக்கலாம், சிம்மம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்திருக்கலாம், விருச்சிகம், தனுசு லக்னம், மீன லக்னம். இந்த லக்னங்களில் பிறந்திருந்து குரு தசை உங்களுக்கு ஒரு வேலை நடக்குது அப்படின்னா, அதாவது இந்த லக்னங்கள் நான் சொன்ன 6 லக்னங்கள், ராசி கிடையாது, ராசி அந்த 3 நட்சத்திரம் தான். ஸோ அந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்து இந்த 6 லக்னங்களில் பிறந்து உங்களுக்கு குரு தசை நடக்குது அப்படின்னா, அந்த குரு உங்கள் லக்னத்துக்கு யோக கிரகமாக வருது. ஆனால் அது யோக ஸ்தானத்தை அடைஞ்சது தான். 5th ஹவுஸில் இருக்கலாம், இல்லை 9th ஹவுஸில் இருக்கலாம், 11th ஹவுஸில் இருக்கலாம், சில பேருக்கு 2ல் 2nd ஹவுஸில் இருக்கலாம், இன்னும் சில இடங்கள்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. ஸோ அது மாதிரி கால்குலேஷன். பட் 8ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம், 3ஆம் இடம் வந்து ரொம்ப புவர் தான். அதே மாதிரி நீச்சம் அடையாமல் இருக்கணும். இப்படி இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து 60 வயதுக்கு மேலே குரு தசை நடந்தால் அதோட பலன் வந்து 80 to 90% கொடுக்கும். சரி, அப்படி இல்லை, ஏன்னா நீங்கள் பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து 20ஸ்ல இருப்பீங்க, 30ஸ்ல இருப்பீங்க, 40ஸ்ல இருப்பீங்க. நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த குரு பலன் என்ன தான் கொடுக்கும்? உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை ஒருவேளை சுக்கிர திசையாக இருக்கும், இல்லை சூரிய சந்திர திசையாக இருக்கும். அதுக்கு இந்த குரு வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோன்னா, அந்த திசையில் உள்ள ஒரு புக்தி வரும். ஒவ்வொரு திசைக்கும் 9 புத்திகளும் வரும். உதாரணத்துக்கு சூரிய திசை ஒரு சின்ன திசை, 6 வருஷம் தான் இருக்கும். அந்த 6 வருஷத்தில் எல்லா கிரகத்துடைய புத்தியும் வரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி இருக்கும், சந்திர புத்தி இருக்கும், ராகு புத்தி இருக்கும், குரு புத்தி இருக்கும், செவ்வாய் புத்தி இருக்கும். அந்த புத்தி கால அளவு சிறிய அளவுனா இப்போ சுக்கிர திசையில் குரு புத்தி கிட்டத்தட்ட 2.25 வருஷம் இருக்கும். சூரிய திசையில் குரு புக்தி வெறும் 6 மாதம் 7 மாதம் அந்த மாதிரி சொற்ப காலங்கள், கொஞ்சம் ரொம்ப குறுகிய காலமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு திசையில் நடக்கக்கூடிய புத்தி குருவாக இருக்கா? ஏன்னா குரு டிரான்சிட்டே 1 இயர் தான். இந்த 1 இயரில் ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமை இந்த குரு புத்தி எடுத்துக்குதான்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமை, சப்போஸ் இந்த 1 இயர் ஃபுல்லாகவே குரு புத்தி இல்லைனா கூட 6 மாதங்கள் இருக்குது, 7 மாதங்கள் இருக்குது, இல்லை 10 மாதங்கள் வருது அப்படின்னு சொன்னோம்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் புத்தியில். அப்போ தசாநாதனும் வலுவாக இருந்து ஒருவேளை உங்களுக்கு நடக்கிற திசை, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்தெந்த ஏஜில் என்னென்ன தசை நடக்கும். உங்களுக்கு ஒருவேளை சந்திர தசை நடக்குதுன்னு கூட வச்சுப்போம். சந்திர தசைனா உங்கள் நட்சத்திரம் தான் சந்திரன் இருக்கும். உங்கள் நட்சத்திரம்னா நான் சொன்ன மாதிரி அஸ்வினி மகம் மூலம், அங்கே தான் சந்திரன் தான் அந்த ராசி நீங்கள். அப்போ சந்திர தசை நடக்கும்போது 10 ஆண்டுகள் சந்திர தசையில் குரு புக்தி குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1 இயர் கால்குலேட் ஆகிடும். அதில் எங்கேயாவது நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா அப்போ அந்த பலனை 50% கொடுக்கும். 50% குரு தசையும் கிடையாது, குரு புக்தியும் கிடையாது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இந்த குருவுடைய டிரான்சிட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 25% சப்போர்ட் பண்ணும், 25%. அதில் மேஷமுக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் ஒரு நல்ல அமைப்பு, பொருளாதாரம், குடும்பம், ஒரு முன்னேற்றம், ஒரு வசதியான வாழ்க்கை, ஒரு திருமண விஷயங்கள், ஒரு படிப்பு, வெளிநாடு போகிறது, தொழில் செய்கிறது, தொழிலில் வருமானம் வருது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது,
அதிர்ஷ்டமாக இருக்குது. இந்த எல்லா பலனும் மேஷத்துக்கு கொடுக்க போகுது. அதே சிம்மத்துக்கு வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பதவி அதிகாரத்தில் உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி அந்த 10ஆம் இடத்து குரு அதோடைய பார்வைலாம் நல்ல பார்வை தான், ஒன்றும் கெட்ட பார்வை இல்லை. இந்த பக்கம் தனுசு, லைஃப்பில் சவால் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எதிர்நீச்சல் போட்டு வருது. இவ்வளோ சேலஞ்சஸ் எனக்கு, என்ன இப்படி கடவுள் வந்து நெருக்கடியை கொண்டு வந்திருக்காரு, அதுதான் உங்களை வந்து பலப்படுத்துறதுக்கு சேலஞ்சை கொண்டு வந்துடும். அந்த சேலஞ்சை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஈஸியாக ஓவர் கம் பண்ணுவீங்க. அதான் குருவுடைய ஸ்ட்ரென்த். அப்போது 3 ராசிகளுக்கும் பலன் வேறு வேறையாக இருக்குது. அதோட தசாபுத்தி ஆனால் காமனாக பார்த்தீங்கன்னா அந்த 3 நட்சத்திரத்தில் எதில் பிறந்திருந்தாலுமே உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த தசாபுத்தி வரும். அதனால் இவ்வளோ டீட்டெயிலாக அதை கொடுக்குறேன். அதுக்கு 6 லக்னங்கள் சொல்லியிருக்கேன். அந்த 6 லக்னங்களுக்கு குரு பொசிஷன் நல்லா இருந்தாருன்னா, அதில் தசாபுத்தி கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த பலன் பூரணமாக நல்லபடியாக நீங்கள் எதிர்பார்க்கிறத கொடுக்கும். இல்லைனா இது எப்பவும் போல் சராசரியாக வரும். ஒரு இதில் வந்து தசாபுக்தியும் கிடையாது, அதாவது குரு தசையும் நடக்கலை, குரு புக்தியும் நடக்கலை, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த 6 லக்னம் கிடையாது. அப்போ எந்த வகையிலும் குரு யூஸே இல்லைன்னா வெறும் 10% தான் இதோடைய இந்த டிரான்சிட் வந்து கனெக்ட் பண்ணும். இந்த புரிதலோடு இந்த பலனை நீங்கள் புரிஞ்சுங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு டீட்டெயிலாக பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு என்ன புரிதலோடு இருப்பீங்கன்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வச்சே நீங்கள் ஈஸியாக கணிச்சிடலாம். ஏன்னா எல்லாரும் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க, சனி பயிற்சின்னு சொல்லுவாங்க, ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பர்த் சார்ட்டில் யோகமாக இருந்ததுன்னா, ஒரு வேளை அது உங்களுக்கு தசாபுத்தி நடத்தலனாலும் கூட யோகமாக இருந்ததுன்னா அந்த லக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஒருவேளை தோஷமாக இருக்குது அப்படின்னா அந்த தோஷத்தை கூட அது வேலை செய்யும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் பர்சனல் சார்ட்டை, பர்த் சார்ட்டை நீங்கள் கிளியராக பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு பிளானட்டும் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, அது யாரோட சேர்ந்துருக்கு, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது. முதல்ல அந்த 27 நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த 9 கோள்கள் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் என்ன, அந்த ஸ்டார்ஸை பற்றியாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் ஸ்டார் வீடியோஸையும் நான் தனியாக டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் 20 நிமிஷம் போகும். ஸோ இதை பார்க்க உங்களுக்கு வந்து அந்த அந்த நட்சத்திரத்துடைய பலன் என்ன அப்படிங்கிறத புரியும். உங்கள் ஜனனகால நட்சத்திரத்துடைய பலனையும் நீங்கள் பார்த்துடலாம். ப்ளஸ் நிறைய குரு பயிற்சியில் நீங்கள் வந்து முன்னாடி பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஒரு டீட்டெயில் உங்களுக்கு புரியும். ப்ளஸ் நியூமராலஜி வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். அப்புறம் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் முதல்ல ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்பை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ஹாரோஸ்கோப் நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம், ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை. பட் உங்கள் சார்ட்டை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா. ஸ்தானங்கள்னால் என்ன, கேந்திரம்னா என்ன, கோணம்னா என்ன, தசானா என்ன, புத்தினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, அந்த ராசி மண்டலம் என்ன, இதை பற்றின புரிதலுக்காக தான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் ஒரு கிட்டத்தட்ட 60+ லெவல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்க ஒரு பழகிடும். அடுத்து வாஸ்து. நிறைய பேர் வந்து வீடு கட்டும் போது வீடு வந்து பிளான் போட்டோம், பட் சரியாக வரல, வாஸ்து சரியில்லை, இந்த வாடகை வீடு ராசி இல்லை, இந்த சொந்த வீடு ராசி இல்லை, இந்த வீடு மூவ் பண்ண பிறகு தான் இப்படி இருக்குது, அதெல்லாம் நிறைய குறைகளை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் லேர்ன் வாஸ்துங்கிறதையும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த குரு பயிற்சியை ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.